நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் எனக்கு பிரச்சனை, எனக்கு வேதனை, எனக்கு எங்க பார்த்தாலும் ஒரே சோதனையா இருக்குது. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எனக்கு என்னைக்குதான் ஒரு விடிவு காலம் பிறக்குமோ, என்னைக்குதான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமோ, என் பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 34 அதிகாரம் 17 வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் நீங்களாக்குவார். அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நீங்க அப்படியே விசுவாசிப்பீங்கன்னா, அது எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருக்கலாம், அது மனுஷரால் வரக்கூடிய உபத்திரவங்களாக இருக்கலாம், அல்லது பிசாசுடைய கிரியையினாலே வரக்கூடிய உபத்திரவங்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட உபத்திரவங்களாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது வியாதியினுடைய உபத்திரவமாக இருக்கிறதா, கடன் பிரச்சனையினாலே வரக்கூடிய உபத்திரவமாக இருக்கிறதா, சில தவறான காரிய நிமித்தமாக வந்த பாவங்கள் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரவங்களாக இருக்கிறதா, கர்த்தர் பாவங்களை நீக்கி அந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது: குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த உபத்திரவத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவார்னா திரும்பவும் அந்த பிரச்சனை வராது. அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஒரு முழுமையான ஒரு விடுதலை. நீதிமான் கூப்பிடுகிறானா, கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும், அவருடைய எல்லா கட்டுகளுக்கும் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உபத்திரவம் நீங்கணும், பிரச்சனை நீங்கணும், அது மாறணும், இது மாறணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு பல மனிதர்களை நீங்கள் தேடிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம். பணம் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்க நம்பியிருந்த மனுஷர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார்: நான் உன்னை எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நீங்களாக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாகவே ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இது முடியாதுங்க அப்படி நீங்க முடிச்சு வச்சிருந்தா கூட கர்த்தரால் அதை முடித்து கொடுக்க முடியும். இதெல்லாம் முடியவே, இது தீரவே தீராது, இந்த வழக்கு தீரவே தீராது, இந்த பிரச்சனை மாறவே மாறாது அப்படின்னு நீங்க சொல்லி வச்சிருப்பீங்க பாருங்க. அதிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை சத்தத்தை கேட்டு உங்களை எல்லா இடுக்கங்களிலிருந்தும், உங்க எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களை விடுதலையாக்கி இன்னைக்கு ஒரு சுதந்திர நாளாக, இன்னைக்கு ஒரு விடுதலை நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.